எனக்கு வந்து கேம் செய்கிறத பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. இதில் எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது. எனக்கு என்ன கேம் இன்ஜின் சூஸ் பண்ணது தெரியல. இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். உங்கள் லெவலுக்கு வேலை செய்யுங்க. ஒன்றுமே தெரிலனா கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது 2 விஷயம். ஒன்று வந்து ஆசை, ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா அதுதான் உங்களை புஷ் பண்ணும். அப்புறம் ஒரு பேசிக்கான ஒரு லேப்டாப், அம்மா லேப்டாப் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் ஸ்க்ராட்ச். ரோலெக்ஸ் சும்மா சொன்ன அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறத நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக டக்குன்னு. ஸோ ஸ்க்ராட்ச் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ராட்ச் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்க்ராட்ச் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கூகுள் க்ரோம் இல்லைனா என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு சர்ச் பண்ணி அஃபிஷியலான வெப்சைட் வந்து இப்போது டிஸ்பிளேல இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்ச் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன வெர்ஷன் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸு, ஆப்பிள் அதுக்கேற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணி கரெக்டான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? ட்ரை எவ்ரிதிங். என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ட்ரை பண்ணுங்க, நிறைய தோத்து போங்க. எஸ். ஒளித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல். ஸ்க்ராட்ச்ல வந்து மொத்தம் இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு உலகம் சிம்பிள் ஒன்று இருக்குது. லாங்குவேஜ், டுட்டோரியல்ஸ் இருக்கா, நமக்கு நேம், நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், நம்ம கேம் நேம் மாதிரி சவுண்ட்ஸ் பார்ப்போம். அண்ட் ஓகே, இங்கேருந்து என்னால் 3 விஷயம் புரிஞ்சிக்க முடியுது. கோட், காஸ்டியூம்ஸ், சவுண்ட்ஸ். ஸோ வந்து நமக்கு ஒரு கேமுக்கு தேவையான 3 பேசிக் காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்டியூமை வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், அதாவது ஃபன் பண்ண போகிறோம்னு கூட சொல்லலாம். ஏதாச்சும் பண்ணலாம் இவனை போட்டு. லைக் தலை தனியாக வந்துருச்சு. உண்மையிலேயே ரோலெக்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச் பூனையவே வெட்டிட்டாப்ல. வாயில் ஒரு ஓட்டையை போடு, பூனை வாயில். கண்லேயும் ஒரு ஓட்டையை போட்டுருவோம். அந்த இடத்துல கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டு விட்ருவோம். கஸ்டம் மாடல் ரெடி கைஸ். கஸ்டம் மாடல் கைஸ். இங்கே நமக்கு எல்லா பார்ட்டுக்கும் தனித்தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க கைஸ். தட்ஸ் ஸோ ஃபன். வாழை திருப்பி வச்சிருவோம். வாழை எடுத்துகிட்டு போய் கையாக வச்சிடலாம். அப்புறம் அவன் கையை வாழாக மாற்றிடலாம். இப்படி ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட புது வகையான ஒரு ஸ்பீஷீஸ். நம்ம காப்பிரைட்ஸ் வராது. நம்மளோட ஓன் மாடல் கைஸ். இது கருப்பு பூனை தான் கைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட நியூ கேட் மாடல். அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். ஸோ சவுண்ட் இருக்குது கைஸ். இங்கே மியாவ் சவுண்ட் இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல கத்தி எக்ஸிஸ்டிங்காக வந்து நமக்கு நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட சவுண்டு கொடுத்து நான் ப்ராப்பராக வச்சுருக்கிற இந்த இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கத்தி சவுண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் நமக்கு இவ்வளோ தான் தேவை. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக இங்கே டெலீட்னு இருக்குது. ஐயோ, டெலீட்னா இப்படி வா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டெலீட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இங்கே தான் நமக்கு ஆடியோவோட ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு இந்த பூனைக்கு தேவையான ஒரு ஆடியோ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. நமக்கு எல்லாமே இங்கே எழுதியிருக்கு. ஸ்க்ராட்ச்சில் இருக்கிற கோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கேம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பூனை இருக்குது, பூனைக்கான சவுண்ட் இருக்குது. ஸோ ஆனால் பூனைக்கான அசைவு எதுவும் இல்லை. உலகம் ரொம்ப சின்னது சிட்டே. நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்வோம். நடப்போம், குதிப்போம், ஓடுவோம், விளையாடுவோம். பட் இந்த கேரக்டர், இந்த பொம்மையை அதெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு, நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு மொழி யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து கோடு. பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குது, அது என்ன சவுண்டு க்ரியேட் பண்ணுது, அது எப்படி நகருது.
came here to fight with a ninja, not you, Lucas. ஸோ அது என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம கோட் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்க்ராட்சில் இருக்கிற ஒரு சில கோடை வச்சு விளையாடி பார்த்துட்டு நம்ம ஒரு கேம்னா என்ன, ஒரு கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பக்காவாக புரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே. சரி, ஓகே, நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இப்போ இந்த மோஷன் மட்டும் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 10 ஸ்டெப் அப்படிங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு லைக் 100ன்னு போனால் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி மூவ் ஆகுது. ஓகே, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகுது. சரி, 1000 வச்சு பார்க்கலாம். 1000 எங்கேயோ போயிடுச்சா? ஓகே, தட்ஸ் கூல். இங்கே வந்து நமக்கு இன்னும் மோஷனில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுலேருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, கிளைட் கைஸ், கிளைடுன்னு ஒரு இது இருக்குது. ஒரு செகண்டு கரெக்டாக அது அப்படியே ஸ்லைட் ஆகுது, அதுதான் கிளைடு போல். கிளைடுனா அதுதான் அர்த்தம். எக்ஸு ஒய்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ விச் இஸ் இப்படி இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். லைக் வெர்டிக்கலாக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ், ஹரிசாண்டலாக இருந்தால் ஒய் ஆக்சிஸ். இங்கே எடுத்து பூனையை வச்சிருவோம். ஸோ இப்போ வந்து ஸ்லைடுன்னு கொடுத்தா அப்படியே கிராஸாக அப்படியே சர்ன்னு அங்கே ஸ்கேட்டிங்கில் போகுது. நம்ம சுற்றி போடுவோம், தலைகீழ நிற்க வச்சுட்டு பாயிண்ட் இன் டைரக்ஷன்னு கொடுத்தா பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் வந்துடுது. சிட்டி ரோபோட்டுக்கு கமாண்ட் கொடுத்த மாதிரி. ஸோ இப்போ பாயிண்ட் டுவர்ட்ஸ் மவுஸ் பாயிண்டர் கொடுத்தோடனே பூனை தலைகீழ திரும்பி நம்மளோட மவுஸு கர்சரை இங்கே பார்க்குது. UI டெவலப் பண்ணுறதுக்குமே அவங்க கோட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லாமே சிம்பிளாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டு ஸ்க்ராட்ச். ஓகே, இந்த இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வரணும். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் இன் டைரக்ஷன் 90 கொடுத்துட்டு. ஓகே, இப்போ வந்து பூனை இங்கே இருக்குது. நம்மளோட பூனை வந்து 10 ஸ்டெப்பு நவருதா. இப்போ இந்த மூவ் 10 ஸ்டெப்ஸை இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸோடு அட்டாச் பண்ணிட்டு நான் அழுத்திக்கிட்டே இருக்க போகிறேன். இப்போ எட்ஜ் அதான் அந்த லாஸ்ட் தான் எட்ஜு பவுன்ஸ் ஆகிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம கேம் மேக்கிங்கில் முதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டோம். ஃபைன். சரி, இப்போதைக்கு எனக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த மோஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பராக புரியும். நம்மளை மாதிரி தாங்க ஆகணும். அவனுக்கு இசாய் திசாய் தாசாயின்னு எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன, அவன் கம்ப்யூட்டருக்குள்ளே இருப்பான், நம்ம வெளியே இருப்போம். நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு நமக்கே இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு சில பேருக்கு இது சிம்பிளாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணது இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். நீங்கள் ஸ்க்ராட்ச் டவுன்லோட் பண்ணி உங்களோட இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் இப்போ நமக்கு கிடச்ச விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.